ஒரு தீபாவளி காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து தீபாவளி மறுநாள் தீபாவளி, புது துணி எடுத்து வச்சிருக்காங்க. வீட்டில் ஒரு ஜனங்கள் ஜாஸ்தி இருக்க ஒரு வீடு, எல்லாருக்கும் புறா கூண்டு மாதிரி ஒரு வீடு, 10க்கு 10 இருக்க ஒரு வீடு. எல்லார் வீட்லையும் சொந்தங்கள் எல்லாமே அப்படியே ரெடியாகி பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருக்கு. காலையில் விடிய காலையில் எழுந்துட்டாங்க. அவங்க ஒரு குழந்தை, ஒரு அந்த வயசு வந்து ஒரு 1வது படிக்கிற பையன் அவன். அவனுக்கு இன்னொரு அண்ணன் 3வது படிக்கிற பையன். அவங்க எல்லாருமே என்ன, அந்த 1வது படிக்கிற பையன் மட்டும் பாயில படுத்திருக்கான். அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும், பெட் இருக்கும் அப்படின்னு. ஒரு அப்பா மட்டும் அந்த வராண்டாக்கு வெளியே ஒரு ஈஸியர் போட்டு படுத்திருப்பாரு. அந்த 1வது படிக்கிற பையன் எழுந்தோன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டோட வாசலுக்கும் ரோடோட வாசலுக்கும் ஒரே நேராக கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். வெளியே வராண்டா இருக்கும். அப்படி படுத்து ஒரு ஒருத்தர் படுத்திருக்கும் போது ஒரு 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு. எல்லாரும் எழுப்புறாங்க. குட்டி பையன் எழுப்புறாங்க. குட்டி பையன் படுத்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவங்க எதுக்கு அப்பா பார்க்கணும்னு எல்லாரும் அப்பா வந்து பார்த்துட்டு போறாங்க. தொட்டு பார்க்குறாங்க, ஒரு ஆட்டி பார்க்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லா சொந்தமும் வந்து அவர் ஆட்டி பார்க்குது, தொட்டு பார்க்குது. கொஞ்ச நாள் பார்த்து அவர் சுற்றி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஈச்சி சேரில் பார்த்து ஒரு படுத்த மாதிரி இருக்காரு, சிரிச்சு மெனிக்கி இருக்காரு, கண்ணு மூடி இருக்கு, அவ்வளோதான். அப்படி ஒரு வயசு ஒரு 50 வயசு இருக்க ஒரு கதாபாத்திரம், 40லேருந்து 50 இருக்க வச்சுக்கோங்களேன். அப்படி படுத்திருக்காரு. எல்லாரும் வராங்க, உள்ள மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவனை 1வது படிக்கிற பையனை எழுப்புறாங்க. எழுந்து முதல்ல அவனை குளிச்சுட்டு முதல்ல பல்லு வலிக்கு சாப்பிட்டுறா அப்படின்னாங்க. விடிய காலையே சாப்பாடு கொடுத்துருவாங்க, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ அந்த தகப்பனை பார்த்துருந்தா அவங்க அப்பா பார்த்து நிற்கிறாம, அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு நினச்சிட்டு வெளியே போகும்போது அவரை கூப்பிட்டு வந்து வெளியே வராண்டாவில் படுக்க வைக்கிறாங்க. அவர் மேலே அப்போ ஐஸ் பாக்ஸ் என்பது கிடையாது, ஐஸ் கட்டி மேலே படுக்க வைக்கிறது. ஐஸ் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு, ஐஸ் வருது, உங்கள் சொந்தங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அவன் பையனுக்கு தெரியுது அவன் அப்பா இறந்துட்டாருன்னு. அவங்க அப்பா காலத்தின் கட்டாயம் இறந்துட்டாரு. நிறைய சொந்தங்கள் வந்து அழுது, இந்த பையனை என்ன பண்ண போறீங்க, எப்படி இருப்பான், அப்படி வளருவான் அப்படின்னு பெரிய கேள்விக்குறி நிற்கும் போது அந்த குடும்பத்தோட பாரம் வந்து அக்கா மேலேயும் அண்ணா மேலேயும் போது அந்த குழந்தை வளர்ந்து வாழ்க்கையில் ஒரு பேர் எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்குது. தான் பேரை யார் நிர்ணயித்தது? அவங்க அப்பா பேர் குப்புசாமின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்கள் அப்பா உனக்கு ஏழ்மையில் வளர்த்துட்டாராடா, உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையடா, ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்பா அந்த பையன் சொல்கிறான், எதுக்கு சொத்து சேர்க்கணும், எங்கள் அப்பா வருமானம் எனக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு, அசிங்கனை நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, வாழ்க்கையில் எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் கற்றுருக்க மாட்டேன். அவன் தான் இந்த மைண்ட் கோபி.